ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்குது நமக்கு. நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடிஸ் மொத்த லாபமும் இன்றைக்கி போச்சு ஒரே டைமில். நாளைக்கு சம்பவம் கண்டிப்பாக இருக்குது நமக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ அடிச்சிருக்காங்க அப்புறம் நிஃப்டி மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% நம்மளுக்கு டவுன் ஆகிருக்கு இப்போ இன்றைக்கி. அதேமாதிரி பேங்க் நிஃப்டி எடுத்திங்க அப்படின்னா ஒரு 7% இறங்கியிருக்கு. மொத்தத்தையும் இன்றைக்கி கிளம்பிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா நிஃப்டியும் மிட் கேப் 7% காலிங்க. நெக்ஸ்ட் 50 9% காலி. நிஃப்டி 100 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6% காலி. மிட் கேப் 100 வந்து 7% காலி. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 6% காலி. அதேமாதிரி நிஃப்டி பேங்க் எடுத்திங்க அப்படின்னா 8% டோட்டலாக முடிச்சிருக்காங்க நமக்கு இப்போது. ஃபைவ் நிஃப்டி பற்றி பார்த்திங்கன்னா சேம் அதே பொசிஷன் தாங்க, 8% அடிச்சிருக்காங்க. நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கோம் அப்படின்னா நாளைக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக தான் கண்டிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட் இருக்கும். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் யோசிக்கணுங்க. இப்போவே நீங்கள் மணி ஆட் பண்ணுங்கள். இப்போயே பார்த்திங்கன்னா நிறைய ஆப் வந்து பார்த்திங்கன்னா மணி லோடு பண்ண முடியல, நிறைய இஷ்யூஸ் காமிக்குது. ஆனால் குரூப் போய் பதிவு பண்ணி பார்த்தேன், உள்ள மணி ஆட் பண்ண முடியல. 0 தான் பண்ணி பார்த்தேன், சேம் அதே பொசிஷன் தாங்க, உங்களுக்கு மணி ஆட் ஆக மாட்டேது. கம்பல்சரி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அட்வான்ஸாக எடுத்து பண்ணி கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வைங்க. நாளைக்கு கண்டிப்பாக மார்க்கெட் ஓப்பனிங்க்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய லேலி நமக்கு இருக்கும். நம்ம கண்டிப்பாக யோசனை பண்ணுவோம். நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தேன் என்னோடய ஃபஸ்ட் எலெக்ஷன் இதான். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து நான் என்ட்ரு ஆனதுலேருந்து சாதாரண ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம இப்போ அந்த டைமில் ரொம்ப உஷாராக இருக்கணும். சில நல்ல ஸ்டாக்ஸ் நமக்கு வாங்கி வச்சுருப்போம், அதுவும் நமக்கு லாஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா நல்லா அடிங்க. டைட்டல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 12% அடி வந்திருக்கு. எனக்கு இன்னி வரைக்கும் ஒரு அடியே கிடையாது டைட்டனை பொறுத்தளவு. இன்வெஸ்ட் அடி, பிஎன்பி, ஐடிஎஃப்சி பேங்க் சரி, உங்களுக்கு நிறைய செக்டார் வந்து இன்றைக்கி நல்லா லாஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டோட்டலாக ஓவராலாக இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டே கொலாப்ஸ் ஆகி கிடக்குங்க நமக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாக்ஸை விற்றுட்டு வெளில போயிட்டாங்க. இப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12,000 லட்சம் கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டும் நமக்கு ஸ்டாக் மூலம் வித்ரா ஆகிருக்கு, லாஸ் ஆகிருக்கு நமக்கு இப்போது.